வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான சேஷ்வான் பாஸ்தா எப்படி ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒயிட் சாஸ் பாஸ்தா, ஸ்பெகட்டி, அப்புறம் சேஷ்வான் சாஸ் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேஷ்வான் பாஸ்தாவை இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். பாஸ்தாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பைரலி பாஸ்தா வச்சு இந்த சேஷ்வான் பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். இது வந்து 250 கிராம் உள்ள ஒரு பேக்கெட். இதில் வந்து நான் வந்து 125 கிராம் எடுத்துக்கிறேன். பாஸ்தாவோட ஷேப்பை பொறுத்து இந்த குக்கிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். இந்த பாஸ்தாவுக்கு குக்கிங் டைம் வந்து 10 to 11 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை குக் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்து, தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை போட்டுக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அது ஒரு 10லேருந்து 11 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த 11 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து ஒரு 80% நல்லா வெந்துடும். அதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கைனால் நல்லா எடுத்து பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணோம்னா ஈஸியாக கட் ஆகும். அப்போ இந்த பாஸ்தா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேக வச்ச பாஸ்தாவை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சேஷ்வான் பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல அகலமான ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 10 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கணும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் அல்லது லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம். 3 தக்காளியில் நான் இந்த மாதிரி டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணியிருக்கேன். அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். சேஷ்வான் சாஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம்னா அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி, கேரட், பீன்ஸ், அப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி நம்ம வினிகர் சாஸ்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து காய்கறிகள் இல்லாமல் தான் இப்போ இந்த சேஷ்வான் பாஸ்தா வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ இது கூட நம்ம விருப்பப்பட்ட ஹர்ப்ஸ் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பேசில், ஒரிகானோ, சேஜ், அப்புறம் ரோஸ்மேரி இதெல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தாவை சேர்த்தும் இந்த சேஷ்வான் பாஸ்தா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பாஸ்தா நம்மளுக்கு கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா இது கூட கார்ன்ஃப்ளவர் கரைசல் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டினால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவரோட அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரோட ராஸ்மல் போய் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பாஸ்தாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பாஸ்தாலையும் இந்த மசாலா நல்லா ஒட்டி வர மாதிரி இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சேஷ்வான் சாஸ் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெடிமேடாகவும் அந்த சாஸ் இருக்குது, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் பாஸ்தாவில் நல்லா இந்த மாதிரி கோட்டானதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நல்ல காரசாரமான ரொம்ப டேஸ்டியான சேஷ்வான் பாஸ்தா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசைன்னு குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம பாஸ்தா ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம கடையில் உள்ள மசாலாக்கள்லாம் இல்லாமல் வீட்டிலையே ஹெல்த்தியாக இந்த சாஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுனால ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இந்த சேஷ்வான் பாஸ்தா வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.